இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தேங்காய் பால் சாதம் தான் செஞ்சுருந்தேன். கோல்ட் அண்ட் காஃப் இருக்கிற டைமிங்கில் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கும் போது அதில் இருக்கிற ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இம்யூன் சிஸ்டமை பூஸ்டப் பண்ணுது. வெயிட் லாஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி பட்டை, கிராம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். பால் எடுக்கிறதுக்கு தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா ஆட் பண்ணி 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறணும். நான் ஆல்ரெடி 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தேங்காய் பால், 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வரவும் அரிசி அதில் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணி குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு விசில் வரவும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சைட் டிஷ்க்கு நான் இன்னைக்கு சோயா சங்க் 65 தான் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தேங்காய் பால் சாதம் வித் சோயா சங்க் 65 வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நாளைக்கான விளாகில் பார்க்கலாம்.